குட் மார்னிங், காலை வணக்கம். வெல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வெல்ஸ் அகாடமியில் ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்கிறோம். இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக ஆழமாக கவனமாக கேட்டால் பல விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள், புரியாத விஷயங்கள் பலதும் வெளிப்படும். அந்த விஷயங்களை நீங்கள் சரியாக ஆராயும்போது, உங்கள் மனசில் சிந்திக்கும்போது பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும், உங்கள் சிந்தனையில் வரும், அப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டியில் வரும். அதை மாற்றமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். இது நிச்சயமாக நம்பணும். நம்பாமல் கேட்டிங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நிச்சயமாக நம்பணும். கெட்ட சக்தி இந்த நம்பிக்கையை கெடுத்துருவான். இந்த நம்பிக்கை இல்லாமல் பண்ணிடுவான். கெட்ட சக்தி பல விஷயங்களை கொண்டு வந்து உங்கள் தலையை திணிச்சு இதை கேட்க விடாமல் பண்ணிடுவான். அது அவனுடைய பெரிய தந்திரம். அந்த தந்திரத்தில் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வரீங்களோ, நீங்கள் வந்து கேட்குறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நீங்கள் வரலனாலும் எங்களுக்கு நஷ்டமே இல்லை. நீங்கள் இதை கேட்கலனாலும் எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. நாங்கள் எந்த வருமானமும் இதில் எதிர்பார்க்கல. எந்த சுயநல எண்ணமும் எங்களுக்கு இல்லை. அப்போ உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே எண்ணம் தான். அதனால தான் நம்ம இவ்வளோ பேசுகிறோம். அதனால் நீங்கள் திடீர்னு கேட்கல, வேறு எதெல்லாம் யோசிச்சிங்க, என்னெல்லாமோ நினச்சிங்க, அது இது எல்லாம் யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், கெட்ட சக்தி எல்லாம் யோசனையும் தருவான். உங்களை இங்கேருந்து கொண்டு போயிடுவான். அதனால் எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் உங்களுக்கு தான். கெட்ட சக்திக்கு தான் வெற்றி, அவ்வளோதான். கெட்ட சக்தி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஆனால் பலமாக நீங்கள் கேட்டிங்கன்னா வெற்றி அடைவீங்க. நிச்சயமாக அவனை தோற்கடிப்பீங்க. இல்லையா அவங்ககிட்ட தோற்று போயிடுவீங்க. ரெண்டில் எதனா ஒன்று தான் நடக்கும். அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், கடவுள் விநாயகரை பற்றி நிறைய பேருக்கு ஒன்றுமே தெரியல. விநாயகரை பற்றி தெரிஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது. பெரிய விஷயங்க. விநாயகர்ன்றது இந்த உலகத்துக்கே பெரிய விஷயம். நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே பெரிய விஷயம். இங்கேருந்து தான் நம்ம உலகத்துக்கே சொல்லி கொடுத்துருக்குறோம். நம்மக்கிட்ட இருந்தால் எல்லாமே போயிருக்கு. ஆனால் நம்ம தான் பலமாக பேசணும். ஆனால் நம்ம மூட நம்பிக்கை செஞ்சுக்கிட்டு, நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை செஞ்சுக்கிட்டு, இது வெறும் அந்த ஒரு 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 பொம்மை மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம பூஜை பண்ணி நம்ம அந்த சக்தியை ரொம்ப கெடுத்துடுறோம். அதோட பலத்தை கீழே கொண்டு வந்து போட்டுடுறோம். ஆக்சுவலாக விநாயகர் அப்படின்னாலே அன்புங்க. அன்பே சிவம் கேட்டிங்களே, அப்போ அந்த சிவத்துக்கிட்டேருந்து தான் வந்தது. அதனால தான் இதுவும் அன்பு நிரம்பினது. ஓகேங்களா? அன்பு. அப்போ தான் அதனால தான் விநாயகரோட தலை எப்போ வெட்டப்பட்டதோ அந்த செகண்ட் என்னாச்சு தெரியுமா? பயங்கரமான வேவ்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக அன்பால் ஆன ஒரு வேவ்ஸ் பரவிச்சு. அது வரைக்கும் மனிதர்கள் அன்புனாலே என்னான்னு தெரியாமல் இருந்தாங்க. அன்புன்னா என்னான்னு தெரியாமல் இருந்தாங்க. ஓகே, சுயநலம் பிடித்தவர்களாக தங்களுடைய இஷ்டத்தை செஞ்சுக்கிட்டு தங்களுடைய சுயநலத்தில் புகுந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போது விநாயகரோட தலை வெட்டப்பட்டதோ உடனே என்னாச்சு? அந்த அன்போட வேவ்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுதான் உண்மை. அந்த அன்பு இல்லாமல் வாழவே முடியாது. கடவுளுடைய அன்புன்றது, அது விநாயகரோட அன்புன்றது ஒரு வித்தியாசமான அன்பு. அதுக்கு எல்லையே கிடையாது. நம்மளெல்லாம் அது ஃபாலோ பண்ணவே முடியாது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். அம்மா அன்புன்னு சொல்லுவாங்க எல்லோரும். அம்மா அன்பு கூட சுயநலம் தாங்க. தன்னோட பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த அன்பு இருக்கும். தன்னோட பிள்ளைக்கோட மட்டும்தான் அந்த அன்பு வச்சுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா, மற்ற பிள்ளைகளை அன்பு செலுத்தாது. புரியுதுங்களா? அது அம்மாவோட அன்பை விட 1000 மடங்கு, 10 கோடி மடங்கு, எவ்வளோ இன்ஃபினிட் மடங்கு விநாயகரோட அன்பு, விநாயகரோட அந்த தன்மை. புரியுதுங்களா? இது தெரியாமல் நம்ம வெறும் சாமி கும்பிட்டு போயிட்டு பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் நமக்கு நன்மை கிடைக்கல. அந்த அன்பை நுகர விரும்பலை. நீங்களே ஒன்று பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், அன்பை பாருங்கள். உங்கள் அப்பா அம்மா அன்பு எது வரைக்கும் வரும்? உங்களை வளர்த்து உங்களை பெரிய ஆள் ஆக்கிற வரைக்கும் வரும். அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் அந்த அன்பு எதுவும் செய்யாது இல்லையா? அன்பே இருந்தாலும் கூட என்ன பண்ணிடுறாங்க? மூலையில் போய் உட்காருன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம். சரியா? அந்த அன்பு கொஞ்ச நேரம் தான் உபயோகமாகுது. ரைட்?
அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பு செய்ய தொடங்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அவ்வளோதான் தவிர, அன்பை வந்து ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வாழ்க்கை ஃபுல்லாக அன்பு நம்ம கூட வந்து நடத்துறது கடவுளால் தான் முடியும். அதனால தான் விநாயகர் வந்து கடவுளோட பிள்ளையார்னு சொல்கிறோம்ல, பிள்ளையாராக இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்தாரு. என்ன பண்ணி கொடுத்தாரு? அந்த அன்பை, கடவுளுடைய அன்பை நமக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த அன்பை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதான் ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா ஆக்சுவலாக நாங்கள் பேசவே முடியாது. நாங்கள்லாம் எல்லாருமே சுயநல மனிதர்கள் பாருங்கள். நம்மளாம் வந்து யோசிக்கவே முடியாது. நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், 35 வயசுலலாம் யோசிக்கவே முடியாது. மற்றவர்களுக்காக காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணி, மற்றவர்களுக்காக ஒரு பேச்சு பேசணும், ஒரு 5-10 நிமிஷம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ 1/2 மணி நேரம் போயிட்டு நார்த் இந்தியா செஷனில் உட்கார போகிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ராத்திரி அவங்கக்கிட்ட பேச போகிறேன். திருப்பி இங்கே வர்றவங்ககிட்டலாம் பேசணும், எல்லார்கிட்டையுமே. இது எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? எங்களோட சுய அன்புலலாம் வராது. எங்களோட சுய திங்கிங்லலாம் வராது. புரியுதுங்களா? கடவுளுடைய அன்பு அதை ஆக்கிரமிக்கும் போது தான், அவருடைய அன்பில் 1% கூட சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் செய்கிறது 1% கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது வந்து ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. அவருடைய அன்புக்கு முன்னாடி பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த அன்பு அவ்வளோ பெருசு பாருங்கள். அது என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையை மாற்றும். அன்பு எல்லாமே செய்யுங்க. அந்த அன்பு எல்லாமே செய்யும். நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம். ஜஸ்ட்டு சரண்டர் ஆனால் போதும், சப்மிட் ஆனால் போதும். அந்த அன்புக்கு சரண்டர் ஆகுங்க, சப்மிட் ஆகுங்க. நிச்சயமாக தாழ்த்தி கொடுங்க. அந்த அன்பு உங்களை மேற்கொள்ளும். அன்பு அற்புதமான விஷயங்களை செய்யும். உங்கள் வாழ்க்கையே மாற்றிடும். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்களேன். உலகத்தை படைத்த கடவுள், ஓகேங்களா? பிள்ளையானவர் உலகத்தை படைத்தவர். உலக ஓம்ன்ற வார்த்தையில் இந்த உலகத்தையே படைத்தவர். சொர்க்கத்தில் உட்காந்துருந்தவர். அவர் இங்கே வந்து தன்னோட தலையை கொடுத்து உங்களெல்லாம் காப்பாற்றுறாருன்றாங்க. அந்த அன்பு எங்கே இருந்து வரும் சொல்லுங்கள்? அந்த அன்பு என்ன எவ்வளோ பெரிய அன்புன்னு நினச்சி பாருங்கள். இந்த அன்பை பற்றி ஆராய்ஞ்சாலே நம்ம பிரச்சனைலாம் காணாமல் போயிடுங்க. உண்மையாக சொல்கிறேன். அந்த அன்புக்கு முன்னாடி நம்ம பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனையும், எல்லா விஷயங்களும் காணாமல் போயிடும். அந்த அன்பில் மூழ்கினீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு பேச தொடங்கிடுவீங்க. நம்ம அந்த அன்பு தெரியாதால் தான் நம்ம விஷயத்தெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு தலையில் வச்சு நடக்கிறோம். ஐயோ எனக்கு இது இருக்குது, ஐயோ எனக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அன்பு இல்லாதால் தான். அன்பு இல்லாத போது என்ன ஆகுது? சுயநலம் ஏறி பிடிக்குது. அதனால் நம்ம குறைகளையும், நம்ம பிரச்சனைகளையும், இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நினச்சிட்டே இருப்போம். அதில் என்னென்னா, அது நினைக்க ஒன்றுமே ஆகாது பாருங்கள், இன்னும் அதிகமாகும். ஆனால் கடவுள் அன்பை நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே குறைஞ்சி மெல்ட் ஆகிடும், காணாமல் போயிடும். எல்லா நன்மையும் நடக்கும். நீங்கள் எப்போ அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல், ரொம்ப டென்ஷனாகாமல் இருக்கீங்களோ, தானாக அது மெல்ட் ஆகி காணாமல் போயிடும். கடவுளுடைய அன்புக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அது காணாமல் போயிடும். தயவுசெய்து அது புரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த அரசியல்வாதிகளும் இவங்களாம் சினிமா ஆக்டர்ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை பார்த்தா சிரித்து இப்படி பேசுகிறாங்களே, அது அன்பு கிடையாதுங்க. அது அன்பு கிடையாது. அதுதான் நிறைய பேர் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படியே சிரித்து பேசணும், என்ன சொன்னாலும் தடவிட்டே இருக்கணும். என்ன அவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளை கரெக்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. யாருக்கு? எங்களுக்கு என்ன பிரயோஜனம் வந்ததா? எங்களுக்கு என்ன பிரயோஜனத்துக்காக பண்ணோமா? கிடையாது. அவங்களுக்கு தெரியல, மிஸ்டேக் தெரியாது. எந்த காலத்தையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அன்பு இன்னும் பார்க்கலல்ல. அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்துலேயும் நாங்கள் பெர்ஃபெக்ட்டு, எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. யார் எப்படி சொல்லுவாங்க, எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த அன்பை புரியாத போது சொல்வார்கள். இந்த அன்பு தெரிஞ்சிட்டாலே பேச்சு நின்றுடும். அந்த அன்பு அவ்வளோ அற்புதமான அன்பு, ஆழமான அன்பு. அது சாதாரண அன்பு கிடையாது. இதை பற்றி புரிந்து கொள்ள இந்த ஜென்மம் பத்தாது. அடுத்த உலகத்தில் கடவுள் கூடயே போய் உட்கார்ந்தாலும் நமக்கு புரியாது. அவ்வளோ ஆழமான அன்பு. இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்யும்போதே நம்ம பிரச்சனை காணாமல் போயிடும். முயற்சி செய்யுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் முக்கியமான விஷயம், என்னை வந்து மீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அந்தந்த டைமுக்கு வந்துடுங்க. ஃபிக்ஸ் பண்ணாதவங்க தயவுசெய்து கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டைம் ஃபிக்ஸாக இருந்தால் வேறு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் உங்கள் டைம் என்னன்றதை ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஆகிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு
மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளே தான் வருவீங்க. வாரத்துக்குள்ளேன்னும்போது சில பேர் அடுத்த அதாவது புதுசாக வந்தவங்க புதன்கிழமை வந்தவங்க, செவ்வாய்க்கிழமை வந்தவங்கலாம் அவங்கள அதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமைக்குள்ளே புதன்கிழமைக்குள்ளே தான் வர சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி யாரெல்லாம் எப்போ வந்து மீட் பண்ணாங்களோ அவங்கள ஒரு வாரத்துக்குள்ளே வர சொல்லியிருக்கேன். ஆனால் முன்னாடி வந்தவங்க எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வரீங்க. அதனால் யாருன்னா வராமல் இருந்தால் நிச்சயமாக டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கூப்பிட்டுட்டு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கடவுளோட அன்பு புரிஞ்சுங்க. கெட்ட சக்தியில் மாட்டிக்காதீங்க. இவ்வளோதான் சொல்ல முடியும். கெட்ட சக்தியில் மாட்டினேன்னா பல சிந்தனைகள் வந்து அப்படியே விடுவீங்க. கொஞ்சம் விட்டால் போதும். அப்புறம் திருப்பி பழைய இதுக்கு போயிடுவீங்க. மாட்டிப்பீங்க. கெட்ட சக்திக்கிட்ட மாட்டிக்காதீங்க. தப்பித்து கொள்ளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.